ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இது நல்லா பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு, தாளிக்கிற கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகா, பூண்டு 8 பல் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் பொடி பொடியாக நறுக்கினது போட்டிருக்கேன். இதை நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இது வணங்கின பின்னாடி நம்ம பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கிற தேங்காயை நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வைக்க தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி போட்டிருக்கேன், பெரிய தக்காளியாக. அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கணும் எண்ணெயோட. இந்த மாதிரி நல்லா வணங்கின பின்னாடி நம்ம ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம், வெங்காயமெல்லாம் வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் வணங்கின வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வணக்கி விட்ட பின்னாடி மல்லித்தூள் பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சு ஆற வச்சு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வைப்போம். ரெடியான உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கிறோம். இது ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் கத்திரிக்காயை ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இதை முழுசாக கட் பண்ணாமல் நடுவில் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடும்போது. அதனால் நான் லைட்டாக மட்டும் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 4 பாக்கில் கட் பண்ணி உள்ளே மசாலா இறங்குற அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா மசாலா இறங்கும். இப்போது எண்ணெய் காய வச்சு அதில் ஒவ்வொரு கத்திரிக்காயாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு ஓரளவுக்கு பொரித்து எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சு நம்ம அறுத்த பகுதி நல்லா ஓப்பன் ஆகி இந்த மாதிரி அழகாக வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போது குழம்புக்கு ரெடி பண்ணுவோம். மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருக்கிற விழுதை பாருங்கள். இப்போது கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் பொடி பொடியாக எடுத்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை போட்டுக்குங்க. எப்போவுமே புளிக்குழம்பாக இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அது கூட வரமிளகா 2. இது நல்லா தாளித்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டுக்கிறோம். போட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி நான் மிக்ஸி ஜார்லேருந்து கலந்து ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பின்னாடி நல்லா குழம்பு தண்ணியாட்டு வர அளவுக்கு கலந்து விட்ட பின்னாடி நான் 1 ஸ்பூனு மல்லித்தூள் குழம்பு டேஸ்ட்டுக்காக போட்டுக்கிறேன். மல்லித்தூள் போடும்போது இன்னும் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம குழம்ப கொதிக்க விடலாம். குழம்பு கொதித்து வர்றதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு ரொம்ப கெட்டியாக போயிடும் மண்பானையில் வைக்கிறனால. குழம்பு கொதிச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க குழம்பு நல்லா கெட்டியாக வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் போட்டுக்குங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டோன்னே ஒரு 5 நிமிஷம் மட்டும் குழம்ப கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெயில் பொரிச்சதுனால சீக்கிரம் கத்திரிக்காய் வெந்துடும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பரிமாறுறதுக்கு ரெடி பண்ணலாம். பரிமாறுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொஞ்சம் தூவி விட்டு இறக்கி வச்சிடலாம். இதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பார்த்து
எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.